ஏன் இயேசுங்கிற நாமத்திற்கு பயங்கர அதிகாரம் இருக்குன்னு தெரியுமா? ஏசாயா 9:6 ஆண்டவர் சொல்றாரு, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். இயேசுதான் எல்லாம் இந்த வசனம் சொல்லுகிறது. மத்தேயு 1:25 சொல்லுகிறார், மரியாளுக்கு ஒரு குமாரன் பிறப்பார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார்கள். அந்த வசனத்துல குமாரன் பெயரும் இயேசுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 21:9 அதிகாரத்தில் சொல்றது, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று அந்த வசனம் சொல்லுகிறது. அப்போ கர்த்தரின் நாமத்தினால வந்தவர், பிதாவின் நாமத்தினால வந்தவர் இயேசு. முதல்ல சொன்ன குமாரன் பெயரும் இயேசு, இந்த இடத்துல சொல்லுகிறார் பிதாவின் பெயரும் இயேசு. இந்த யோவான் 14:26 பரிசுத்த ஆவியானவர் பெயரும் இயேசு. நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். சொல்லுகிறார், என்னுடைய நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியானவருடைய தேற்றரவாளன் உங்களுக்கு எல்லாவற்றையும் போதித்து உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அப்போ இயேசு என்கிற பெயரை சொன்னால் பிசாசு ஓடுகிறதற்கு காரணம், இயேசு என்கிற பெயரை சொன்னால் வியாதி ஓடுகிறதற்கு காரணம், இயேசு என்கிற பெயரை சொன்னால் உங்களுக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலைகள் மாறுகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவனுடைய பெயரே இயேசு. நல்ல கையை தட்டி இயேசு சொன்னா பிதா மகிமைப்படுவார், இயேசு சொன்னா குமாரன் மகிமைப்படுவார், இயேசு சொன்னா பரிசுத்த ஆவியானவர் மகிமைப்படுவார்.